ராசியை வச்சு லக்னத்தை வச்சு கிரக பயிற்சி பலன் சொல்லலாமான்னா அது ஒத்து வராது. கிரகங்கள் மாறுறதா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்துதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் மாறும் பொழுது உங்க ராசிக்கு அவர் என்ன செய்வார், இவர் ராசிக்கு என்ன செய்வார், ஏன் ராசிக்கு என்ன செய்வார் அப்படின்றப்ப ராசி பலன் சொன்ன அதே லாஜிக் எடுத்துட்டு ஓராங்கிறது நீங்கள் பிறந்த பலன். நீங்க இந்த இந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த ஜாதத்தோட பிறந்திருக்கீங்க. அப்ப உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க இதில் அனுபவிப்பீர்கள்ன்றது ஒரு பலன். இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகுது இந்த குரு அப்படின்னா மேக்ஸிமம் இது கடகம் அப்படிங்கிறது கேர் எடுக்கக்கூடிய ராசி. அதுல குரு வரும்பொழுது குரு அது ஆல்ரெடி அங்கே உச்சமான ராசி. குருங்கிறது தங்கம். அப்ப தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு வரலாம். ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு குரு பெயர்ச்சி, குரு வக்ர பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இது என்ன, இது நமக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா, இது யாராருக்குள்ள ஒர்க் ஆகுன்ற ஒரு கேள்வி வருது. இதை பத்தி புரிதல் எனக்கு கொடுக்க முடியும்? பொதுவாக ஜோசியர்கள் பேசுறது ராசி பலன் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கிரக பயிற்சி பலன் பேசுவாங்க. ஏன்னா இதுதான் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட். வேற எதை பத்தி பேசினாலும் மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு தேவையான விஷயத்த நான் பேச தெரியும், சொல்ல முடியாது. அப்ப ரெண்டுக்கும் இடையில இந்த பிரச்சனை. அப்ப ஜோசிக்காரங்க பேசுறதே ரெண்டு தான். ஏன் இந்த ரெண்டையும் பேசுறாங்க அப்படின்னா ராசிகளை மையமா வச்சு பேசுறாங்க. இப்ப நீங்க என்ன ராசி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பலன், அவர் கேமராமேன் என்ன ராசினா அவருக்கு ஒரு பலன். அப்ப இந்த ராசிக்காரங்க சனி பயிற்சி எப்ப என்ன ஆவாங்க, குரு பயிற்சி எப்ப என்ன ஆவாங்க. ஏன்னா கிரகங்கள் மாறுது. கிரகங்கள் மாறுறதா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்துதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் மாறும் பொழுது உங்க ராசிக்கு அவர் என்ன செய்வார், இவர் ராசிக்கு என்ன செய்வார், ஏன் ராசிக்கு என்ன செய்வார் அப்படின்றப்ப ராசி பலன் சொன்ன அதே லாஜிக் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன செய்யறோம்னா உங்களுக்கு பலன் சொல்றேன். ஆக மொத்தம் ராசி பலன் இல்லாம இதையும் ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்ன, உங்களை பத்தி உங்களுக்கு ஜோசி ரீதியா என்ன தெரியும்? இப்ப உங்களுடைய ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு என்ன லக்னம்னே தெரியாது. ஆமா, ராசி நட்சத்திரம் மட்டும் தெரியும். நட்சத்திரம் கூட சிலருக்கு குழப்பமா இருக்கும். ராசி கண்டிப்பா 12 ராசி மனப்பாடம் வச்சிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை வச்சு உங்களை நான் கவர் பண்றேன். சரிங்களா? நான் சொல்றது இப்ப ப்ளூ கலர் சட்டை போட்டவங்க திரும்புங்க அப்படின்னா சிவப்பு சட்டை போட்டவங்க திரும்ப மாட்டான். அப்ப மொத்தமே 7 கலர் தான் இருக்குது. அப்ப ப்ளூ கலர் சட்டைக்காரனுக்கு ஒரு பலன், சிவப்பு கலர் சட்டைக்காரனுக்கு ஒரு பலன், 7 பலனை கவர் பண்றது. ஒருவேளை 7000 கலர் நம்ம ஆசியன் பெயிண்ட் காடு அட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு AZ1101 நம்பர் கலர் சட்டை போட்டிருக்கவங்களா பலன் சொன்னா ஒருத்தன் பார்க்க மாட்டான் இல்லைங்களா? தெரியாது. 7 கலருக்குள்ள கவர் பண்ணணும். நான் சொல்லி மல்டிபிளா போட்டு 10,000 பேருக்கு பலன் சொல்றேன்னா என் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பான்? யாருக்கும் புரியாது. அப்ப எவனும் பார்க்க மாட்டான்ற மாதிரி. அப்போ எல்லாருக்கும் அது மேல ஈர்ப்பு இருக்கணும், எல்லாரும் அதை பார்க்கணுன்றப்ப மக்களை இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்து வழியா கவர் பண்றாங்க. அப்ப வேற ஒண்ணும் இல்ல, நீங்க 175 × 80 × 60 டயர் போட்டிருக்கவங்க எல்லாம் நான் சொல்ற பலனை படிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. MRF டயர் போட்டிருக்கவங்களுக்குலாம் இந்த பலன் சொன்னா மொத்தமே ஒரு 6 கம்பெனி தான் இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா ராசியை வச்சு லக்னத்தை வச்சு கிரக பயிற்சி பலன் சொல்லலாமான்னா அது ஒத்து வராது. கிரக பயிற்சி பலன் என்ன அப்படின்னா பொதுவாக ஜோசியத்துல 2 விஷயங்கள் கையாளப்படுது. ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கக்கூடிய பிரிவுல 2 பிரிவு தான் இருக்கு. ஒன்னு ஓரா, இன்னொன்னு தாஜிக. ஓராங்கிறது நீங்கள் பிறந்த பலன். நீங்க இந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த ஜாதத்தோட பிறந்திருக்கீங்க. அப்ப உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க இதில் அனுபவிப்பீர்கள்ன்றது ஒரு பலன். இது எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்ப ஒருத்தர் ஜாதத்தை பாக்குறோம், சார் நீங்க இந்த தொழிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றது ஒரு பலன். இந்த தொழிலுக்கு எப்ப போவோம், இந்த தொழில் எப்ப நடக்கும், இந்த தொழில் நான் தோத்துவோம். எக்ஸாக்டா நீங்க சொல்ற மாதிரி ஜாதக சொல்ல எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகம் என்பது அனுமானம் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது இத்தனை யுகங்களா யாருக்கும் நடக்கல, உண்மைதானே? ஏன்னா இது மாதிரி நீங்க இத்தனையுமா பிறக்கல, இப்பதான் பிறந்திருக்கிறீங்க. அப்போ உங்க வாழ்க்கை நடக்கிறது உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் நடக்கிறது இத்தனை யுகங்களாக, இத்தனை கோடி ஆண்டுகளாக இது வரைக்கும் அப்படி யாருக்கும் நடந்ததில்லை. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கை. இனிமேலும் பிறக்க போற யாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வு நடக்க போறது. ஆனா இது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துக்கலாம், இது மாதிரி அவர் வாழ்க்கை நடந்துக்கலான்றப்ப இது மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது இது மாதிரி நடக்கணும் அனுமானிக்கிறதா ஜோசியத்துல. எனவே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எனக்கு மேல சக்தி அசரீரி சொல்லுது பேசுதுன்றதெல்லாம் டுபாக்கு வேலை. அப்படிலாம் ஒன்னும் எதிர்த்து யார்ட்டையும் பேச, அப்படி பேசுறதா இருந்தா இவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்து பேச வைக்கலாம் இல்லைங்களா? கேன்சர் நோய்க்கு எதை தின்னா கேன்சர் போகும், அசரீரியை பேச அடிச்சு பேச வைக்கலாம். கட்டி வச்சு அசரீரியை பேச வை, கேன்சருக்கு மருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படிலாம் யார்கிட்டையும் எந்த கடவுளும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த கிரக நிலைகள் அடிப்படையில் ஒருவருக்கு இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா பண்ண முடியாது. ஒரு தோராயமா அது பேர் தான் அனுமானம்னு சொல்றோம். அனுமானம்னா என்னன்னா, இப்ப இந்த இடத்துல கல் அடிக்கிறோம், இந்த கல் இந்த காற்று திசை இருக்குது, ஒரு தூரத்துல இருந்தா போயிடும், அடிச்சிடும். அப்ப துப்பாக்கி சொல்ற போட்டி வைக்கிற மாதிரி தான் அது.
துப்பாக்கி கரெக்டா தானே சுடும், அப்புறம் போட்டி வைக்கிறாங்க இல்லைங்களா? தப்பு மாறும், ஒவ்வொருத்தனுக்கும் ஹேண்டிலிங் மாறும் அப்படின்ற மாதிரி இது அனுமானம். அப்ப ஓரா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும், இவனுடைய டிசைன் என்னன்னு சொல்றது. இந்த டிசைன் என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இவனுக்கு கொடுக்கும்னு சொல்றது தாஜிகம். இந்த தாஜிகத்தை வந்து தசா புத்தின்ற ஒரு மெத்தடோட ஹேண்டில் பண்றாங்க. தசா புத்தினா இவருக்கு இந்த சுக்கிர தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது அப்படின்றப்ப இவருக்கு செவ்வாய் வந்து லக்னாதிபதிக்கு என்ன, லக்னத்துக்கு என்ன, எத்தனாவது அதிபதி, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்ன்றதை பொறுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னா செவ்வாய் கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கா, அப்ப செவ்வாய் கெட்டு போயிருந்தா கெடு போடணும், செவ்வாய் நல்லா தான் நல்லா போடணும்னு சொல்றாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு ஜோசியம். ஆனா இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை நடக்குது, இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து டிவியில் என்ன சொல்றேன், செவ்வாய் திசை நடப்பவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கு யார் தெரியாது, எங்க வேணாலும் இருக்கலாம். ஆமா, எத்தனாவது இடத்துல வேணாலும் இருக்கலாம், யாரு வேணாலும் பார்க்கப்படலாம். அவர் நல்லவரா இருக்கலாம், தீவரா இருக்கலாம், லக்னாதிபதியா இருக்கலாம், 2ஆம் அதிபதியா இருக்கலாம், 8ஆம் அதிபதியா இருக்கலாம், 12ஆம் அதிபதியா இருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சமா இருக்கலாம், நீசமா இருக்கலாம், அல்லது நீசபங்க ராஜயோகமா இருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அப்ப நான் எப்படி பொதுவா பலன் சொல்ல முடியும்? முடியாது. அப்ப இருந்தாலும் இந்த தாஜிகம் அப்படிங்கறத ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப அடுத்து என்ன செய்யறாங்கன்னா கோட்சாரம்னு சொல்லக்கூடியது தாஜிகத்துக்குள்ளதான் வருது. அப்ப கிரகங்கள் இன்று எங்க மூவ் ஆகிட்டு இருக்குன்றத வச்சு அது என்ன செய்வோங்கள, ஓகேங்களா? இப்ப ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காரு, அவரு ஒருவேளை கேரளால இருந்தா அவர் என்ன முடிவு எடுப்பாரு, கர்நாடகா போயிருக்கிறாரு, இங்க ஒரு பிரச்சனை வந்தா இங்கேயே ஸ்பாட்ல இருந்தா என்ன முடிவு எடுப்பாரு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்ப அவர் எங்க இருக்கிறாருன்றதை பொறுத்து வேல்யூ மாறுமே. கிரகங்கள் அங்கங்க இருந்து என்ன இதெல்லாம் பாக்குது அப்படின்ற பாருல இன்னைக்கு சனி எங்க இருக்கு, அப்ப இன்னைக்கு சனி மீன ராசியில இருக்கு. அப்ப மீன ராசியில இருந்து என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் சொல்லி இவங்க பேசுவாங்க. நான் அப்படி சொல்லல. மீன ராசியில இருந்து என்னென்ன ராசிகளை இது பார்க்கும். ராசிங்கிறது ஒரு நீங்க இருக்கக்கூடிய ராசி நான் சொல்லல, ஒரு கட்டம் பேரு தான் ராசி. 12 கட்டம் இருக்கு இல்லைங்களா, 12 கட்டம் பேரு ஒவ்வொரு ராசி. மதுரை, திண்டுக்கல், சின்னாலப்பட்டின்னு இருக்கு இல்லைங்களா, இது போல மேசம், ரிஷபம் இங்க இருக்கு. ஒருவேளை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருப்பவர்கள் பூரா இந்த அங்க வந்து தஞ்சாவூர்லயோ கடலூர்லயோ சூறாவளி வந்துச்சு. அப்ப கடலூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு பூரா குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரு வாங்குறது? அத கடலூர் மாவட்டத்துல அந்த பகுதியை தான் அவங்க மீன் பண்றாங்க. அந்த ஊர்ல பிறந்தவன் எல்லாம் மீன் பண்ணல. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? கடலூர்ல பிறந்த அமெரிக்காவோட இருப்பான். ஆமா, அவனுக்குள்ள கொடுக்க முடியாது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அப்ப உங்க ஜாதகத்துல அந்த ராசியில யார் இருக்காங்க. அப்ப மீன ராசியில இப்ப சனி போயிட்டு இருக்கு. அப்ப உங்க ஜாதகத்துல மீன ராசியில யாராச்சும் இருந்தா, சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யாரு இருந்தாலும் அந்த கிரகத்தை இந்த சனி ஆக்டிவேட் பண்ணும், வேலை வாங்கும். அப்ப உங்க ஜாதகத்தை திறக்கிற மீன ராசியில சூரியன் இருக்கு. அப்ப சூரியனை சனி என்ன பண்ண போகுது, இப்ப ஆக்டிவேட் பண்ண போகுது. அப்ப சூரியன் என்ற கிரகம் பொறுப்பை கொடுப்பது, தொழிலை கொடுப்பது. அப்ப இப்ப நீங்க தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்றோம். ஜாதக பலன் இப்படித்தான் சொல்றோம். அப்ப மீன ராசியையும் அதற்கு 5வது ராசியான கடக ராசியையும், மீனத்துல இருந்து 7வது ராசியான கன்னி ராசியையும், மீனத்துல இருந்து 9வது ராசியான விருச்சகத்தையும் இந்த சனி தூண்டும். அப்ப மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் தூண்டப்படும். அப்ப உங்க ஜாதகத்துல இந்த ராசிகளை ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து அது தூண்டப்படலாம். அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பயிற்சிகள் கரெக்டா சொல்லப்படணும். அப்ப குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது குரு இன்னைக்கு கடகராசியில இருக்கு. கடகத்துல இருந்து அடுத்து சிம்மத்துக்குள்ள போகலாம். எப்ப போகணும்னா இப்ப கடகராசிக்கு பயிற்சி ஆகி அது அப்படியே டிராவல் ஆகி சிம்மத்துக்குள்ள டிசம்பர் மாசம் போயிட்டு திருப்பி டிசம்பர்ல இருந்து சரியாகி மேலே ஏறி வக்ரமாகி மேல வந்து அடுத்த ஜூன்ல திருப்பி சிம்மத்துக்குள்ளே போகுது. இதுதான் ஸ்டேட்டஸ். அப்ப இந்த கடகத்துக்கு வரக்கூடிய குரு என்ன செய்யும் அப்படின்னா உலகத்துக்கு ஒண்ணு செய்யும். பொதுவாக கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது மொத்த உலகத்துக்கு ஒரு நல்லது செய்யும், கெட்டது செய்யும். தனி மனிதனுக்கு அவனோட ஜாதகத்தை பொறுத்து நல்லது செய்யும், கெட்டது செய்யும். அப்ப இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகுது இந்த குரு அப்படின்னா மேக்சிமம் வந்து இது வந்து கடகம் அப்படிங்கிறது வந்து கேர் எடுக்கக்கூடிய ராசி. அதுல குரு வரும்பொழுது குரு அது ஆல்ரெடி அங்க உச்சமான ராசி. அப்ப கேர் எடுக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்தை எல்லாருமே வந்து ஒரு அன்பு வழியாகவோ இல்லாட்டினா ஒரு கேர் எடுக்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே வந்துடும். அப்ப ஆட்சியாளர்கள், அடுத்து இந்த கம்பெனி முதலாளிகள், தொழிலாளி எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தங்களை கேர் எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த அன்புக்கு முக்கியத்துவமோ இல்லைன்னா அப்படி எடுக்கிறவன் தான் வளர முடியுன்ற சிச்சுவேஷன் இந்த 1 வருஷத்துக்கு வரலாம். ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து மருத்துவங்கள் கேர் எடுக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கேரிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது, முதியோர்கள் பாதுகாப்பு மையம் இருக்குங்க, அங்கன்னா புதிய ரூல்ஸ்கள் உருவாகும். அதுக்கப்புறமா வந்து குருங்கிறது தங்கம். அப்ப தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு வரலாம். கண்டிப்பாக வரும். நம்ம 15,000 வரும் நம்ம சேனல்ல பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். 18,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது இன்னும் உயரும். அப்ப தங்கம் உயரும். அதுக்கப்புறமா வந்து நிறைய அவமானங்கள் நிகழும். உலகம் முழுவதும் நிறைய அவமானங்கள், ஒருத்தர் செஞ்ச தப்பு ஒருத்தர் செஞ்ச தப்பு, பல உண்மைகள் வெளியே வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்ப இதோட சேர்ந்து நம்ம ராகு கேதுவையும் கணக்குல வச்சுக்கணும். அப்ப அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்னா கேது ஏறி கடகத்துக்கு வரப்போகுது, ரிவர்ஸ் ஏறும்.
அப்ப அதுவும் கடகத்துக்கு வரும்போது குருவுக்கு எது சேருது. அப்ப ஆன்மீகம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நிலைமைக்கு வரலாமே தவிர ஆனால் தவறுகள் நிறைய நடக்கும். ஏன்னா குருக்கு எதுவே வந்து நிறைய மிஸ்டேக் செய்யும். அப்ப தவறுகள் சமூகத்துல நிறைய நடக்கும். அடுத்து சனி என்ற கிரகம் இந்த ஒரு 8வது மாசத்துல வக்ரமாகி கும்பத்துக்கு வருது. அப்ப அந்த 8வது மாசத்துல அங்க ராகு அங்கதான் இருக்க போகுது. ஏன்னா டிசம்பருக்கு மேல ராகு மாறப்போகுது. அப்ப அந்த 8வது மாசத்துல இருந்து இந்த வருஷம் முடியிற வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னா, நிறைய பல பிரச்சனைகள், பல நாள பிரச்சனை இருப்பாங்க இல்லைங்களா? குழந்தை இல்ல, வேலை இல்ல, காசு வரல, வழக்கு முடியலன்னு சொல்லி பிரச்சனை இருப்பாங்க. அதுவும் குறிப்பா கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த 6 ராசிகள்ல உங்க ஜாதகத்திலேயோ யார் பார்க்குறவங்க ஜாதகத்திலேயோ ஏதாச்சும் கிரகம் இருந்தா அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் செட்டில் ஆகும். நான் சொல்றேன், நான் சொன்ன 6 ராசிகளை திருப்பி ரீவைண்ட் பண்ணி வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த என்னென்ன கட்டத்துக்கு என்னென்ன பேருன்னு சொல்லி கூகுள் பண்ணா வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய 6 ராசியில என்னென்ன கிரகம் இருக்குன்றதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்சில்ல நான் எழுதி வச்சுங்க, ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுங்க. நான் சொல்லக்கூடிய 6 ராசியில ஏதாச்சும் பிளானட் இருந்தா, உதாரணத்துக்கு நான் சொல்ல 6 ராசியில நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு. ஓகேங்களா? தனுசு அதுக்கு கும்பத்தொகை சேர்த்து சொல்லியாச்சு. அப்ப இதெல்லாம் வந்து 6 ராசிகள். தனுசுக்கு அடுத்து கும்பம். அப்ப இந்த 6 ராசிகளும் என்ன இருக்கும்? ராசிகளும் ராசிக்காரங்கள்ல கும்பராசி நேர்களே, தனுசு ராசிக்காரங்க கிடையாது. ராசிக்காரங்க கிடையாது. உங்க ஜாதகத்துல அந்த கட்டத்துக்குள்ள என்ன பிளானட் இருந்தாலும், அப்ப நான் சொல்லக்கூடிய 6 கட்டத்துக்குள்ள சூரியன் இருக்குன்னு வைங்க. நிறைய பேர் குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கும். அருமை அருமை. ஓகேங்களா? ரொம்ப நாள் 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்க, அவங்களும் அப்ப குழந்தை பிறக்கலாம். ட்ரீட்மெண்ட்கள் ப்ராப்பரா பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப நாள் பட்ட வேலைகள், அரசு உத்தியோகத்துக்கு எழுதிட்டு இருந்திருப்பாங்க எக்ஸாம், அது எழுதுனேன், இப்போ டிஎன்பிசி எழுதுனேன், 1 எழுதுனேன், 2 எழுதுனேன், 3 எழுதுனேன் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ இந்த வருஷம் ஒரு 8 மாசத்துக்குள்ள எழுதுனா ஜெயிக்கலாம். நான் சொல்ற 6 ராசியில சூரியன் இருக்கவங்க மட்டும். இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் ரீதியாக அல்லது அரசு வழியான வழக்குகள் இருந்தாலும் முடிவுக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, அப்பாவுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம தான் சரியாகும். ஒண்ணு, அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம், உடல் ஆபத்துகள். அப்ப உடல் ஆபத்துகள் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஆரோக்கியத்தில், அவங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்தில். அப்ப இந்த ராசியில சந்திரன் இருந்தா, அப்ப இதைத்தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 ராசிக்காரங்களுக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணம், விசா ப்ராசஸ், நிறைய பேர் வந்து அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பிஆர் போறது ட்ரை பண்ணிருப்பாங்க, இங்க இருந்து ரொம்ப நாளா போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வர முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது நடக்குது. ரொம்ப நாள் வீடு கட்டுறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு ஏறி இறங்கிட்டு இருந்தவங்க வீடு கிடைக்கும். ஒரு பெரிய பயணம், இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு பிரச்சனை ஏற்படலாம். இது இந்த ராசிகள்ல புதன் இருந்தா ஏதோ சொத்து வாங்க போறாங்க, கல்வி இல்லாதவங்களுக்கு, கல்வியில தடைப்பட்டவங்களுக்கு கல்வி நடக்கும், புதிய சொத்துக்கள் நடக்கும், ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள லேடிஸ் விஷயமான பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த ராசியில சுக்கிரன் இருந்தா ரொம்ப நாளா கேஸ் நடக்கும், ரொம்ப நாளா வழக்கு நடக்கும், ரொம்ப நாளா வந்து மியூச்சுவலா ஏதாச்சும் பணம் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா கொடுத்த காசு வராமே இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப வர ஆரம்பிக்கும். இந்த ராசியில செவ்வாய் இருந்தா ரொம்ப நாட்பட்ட நோய்களுக்கு மருத்துவங்கள் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தா முடிவுக்கு வரும், நிறைய வழக்குகள் முடிவுக்கு வரும். இந்த ராசிகள்ல வந்து குரு இருந்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆனா நிறைய இழப்புகளோட முடிவுக்கு வரும். இந்த ராசியில சனி இருந்தா ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பிரச்சனை. அப்ப இது வந்து கம்ப்ளீட்டா பல பிரச்சனைகளை முடிச்சு வைக்கக்கூடிய ராசி. அடுத்து நான் சொன்ன 6 ராசி இல்லாம வேற 6 ராசி இருக்கு இல்லைங்களா? திருப்பி சொல்றேன், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம். இந்த 6 ராசி இருக்குல்ல, இந்த 6 ராசியை குரு ஆக்டிவேட் பண்ண போகுது. அப்ப இந்த 6 ராசிகள்ல சூரியன் இருந்தா வேலை கிடைப்பதும், சந்திரன் இருந்தா பயணங்கள் வீடுகள் அமைவதும், புதன் இருந்தா சொத்துக்கள் வாங்குறதும், படிப்புல நல்ல மாற்றங்கள், காதல்ல சக்சஸ் ஆகுறதும், சுக்கிரன் இருந்தா குடும்ப வாழ்க்கையில நல்லது, கல்யாணம் நடக்காம இருக்கும், கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும், செவ்வாய் இருந்தா குடும்பத்துல நல்ல விஷயங்களும், நிறைய நாள் பட்ட கடன்களுக்கு முடிவு வரதும், ஆரோக்கிய நன்மை நடக்கும். சனி இருந்தா வேலையில மாற்றமும், குரு இருந்தா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர், பெரிய முன்னேற்றம், பெரிய ப்ரமோஷனும் நடக்கும் இந்த டயத்துல. மீதி நான் சொன்ன 12 ராசியும் கவர் பண்றேன். இந்த ராசிகள் இருந்தால் இந்தந்த விஷயங்கள் நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மேசம், இந்த 6 ராசி சொன்னீங்களா, அதுல இருக்கிறவங்களுக்கு பல நாள் செட்டில்மெண்ட் பிரச்சனை முடியும். நான் சொன்ன அடுத்து சொன்ன 6 ராசி, அதுக்கு வந்து இப்ப டெம்பரரியா ஒரு 8 மாசத்துக்கு நல்லது நடக்கும். ஆனால் இந்த 8 மாசத்துல டிசம்பருக்கு பிறகு நான் 2வது சொன்னேன் இல்லைங்களா, நான் சொல்லிடுறேன், திருப்பி சொல்லிடுறேன். டிசம்பர் வரைக்கும் கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த 6 ராசிகள்ல கிரகங்கள் இருந்தவங்களுக்கு டிசம்பர்ல இருந்து ஒரு மார்ச் வரைக்கும், டிசம்பர் டு மார்ச்சுக்கு உள்ள வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். நான் சொல்றது டிசம்பர் வந்து ஜனவரி பிப்ரவரிலாம் வரும்போது அடுத்த ராசி 6 ராசி சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லிடுறேன் அவங்களுக்கு. கடகத்துக்கு அடுத்து கன்னி, அதுக்கடுத்து விருச்சகம், அதுக்கடுத்து மகரம், அதுக்கடுத்து மீனம்.
இந்த 6 ராசிகள் இருந்துச்சுங்களா, இந்த 6 ராசிகளுக்கு டிசம்பர் ஜனவரிக்கு மேல பிரச்சனை புதுசா ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் சொன்ன கிரகங்கள் எல்லாமே. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் ஒருத்தருக்கு பலன் சொல்றோம். ஓகே ஓகே. அப்ப ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்களையும் கம்பைன் பண்ணி தான் பலன் சொல்றோம். அப்ப ஜோசியக்காரங்க இப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன் அந்த லாஜிக்க. உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ திருப்பி பாருங்க. ஒரு 3 தடவை பாத்தீங்கன்னா உங்க ஜாதக பலன் இதுதான் அப்படின்றது ஒரு புரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன நடக்க போகுது அடுத்து இந்த கிரகங்கள் மாறும்போதுன்றது புரிஞ்சிடும். இதே லாஜிக் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து எப்பெல்லாம் கிரகம் மாறுது இதுதான் நடக்கும். அப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை தூண்டும் பொழுது நல்லது செய்யும். ராகுவுக்கு எதுவும் நெகட்டிவ் தான் செய்யும். குருவும் சனியும் பாசிட்டிவ் தான் செய்யும். இதுல சனி பாவி, குரு சுபர்ன்ற கணக்கே இல்ல. கோச்சார கிரகங்களுக்கு இந்த காம்பினேஷன்ல எந்த ஒரு அவங்களுக்கும் கேரக்டரிஸ்டிக் கிடையாது. கோச்சார கிரகங்கள் காலத்தை பொறுத்து தான் அது முக்கியத்துவம் வருது. நிறைய பேருக்கு அந்த புரிதலே இல்ல. சனி பயிற்சினா ஐயோ அப்படி பயந்துடுறாங்க. அதாவது கோச்சார கிரகங்கள் காலத்தினால் முக்கியத்துவப்படுது. சனிங்கிறது 2.5 வருஷம் ஒரு கட்டத்தை கடக்கிறது. அப்ப அது ரொம்ப பொறுமையா மாற்றங்களை கொடுக்கும். குருங்கிறது 1 வருஷம். மீதி சூரியன், செவ்வாய்லாம் 1.5 மாசம் 1 மாச கிரகங்கள். அப்ப இந்த சனியும் குருவையும் நம்ம ஏன் ஹேண்டில் பண்ணா அது வருட கிரகா மாறுது. அப்ப மாற்றங்களை வருட கணக்கா அப்படியே நிதானமா கொடுக்கும். ராகுக்கு எது நெகட்டிவ் கொடுக்கும், சப்ஜெக்டிவோட தான். அப்ப இந்த ராகு எது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சு நீங்க என்னைக்கு வேணாலும் போட்டு பார்த்து அன்னைக்கு கிரகங்கள் எங்க இருக்குன்றத பார்த்து அதுல 1 5 7 9 3 11 எண்ணிட்டீங்கன்னா அது நல்லது நடக்கும். சனி குருவுக்கு. ராகு எதுக்கு கெட்டது நடக்கும். அவ்வளவுதான். அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தை தூண்டுதோ அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் உங்களுக்கு தீமை செய்யும். சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இது மூலமா எங்களுக்குமே இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு புரியல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.